2 சிங்கப்பெண்கள் நேத்து சென்னையில பார்த்தீங்க அப்படின்னா, ரோட்ல பெரிய கலவரமே பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்றேன். 2 பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில வந்து நல்ல போதையில அதாவது குடிச்சிருக்காங்களோ, இல்ல வேற ஏதோ போதையா என்னன்னு தெரியல. ரோட்ல வந்து சிக்னல்ல இருக்க பக்கத்து வண்டிய மோதிட்டு, அவங்கக்குள்ள வாக்குவாதத்துல ஈடுபட்டு, ஒரு புள்ள பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரோட்ல போய் நின்னு கலவரம் பண்ணுவேன் அப்படின்ற மாரி சொல்லி இறங்கி போய் சத்தம் போட்டுட்டு இருக்கு. இன்னொரு புள்ள வந்து பைக்லயே உட்காந்துட்டு வரவங்க, போறவங்க எல்லாத்தையும் அடி மிரட்டிட்டு எந்த ஊரு, நான் அந்த ஊரு, இந்த ஊருன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, அந்த இன்னொரு பொண்ணு ரோட்ல இறங்கிட்டு இருந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, தட்டி கேட்க வந்த போலீஸ்காரனையே வந்து, "நீ என்னடா போலீஸு, டேஷ் போலீஸு" அப்படி இப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையிலலாம் பேசியிருக்காரு. இன்னொரு பொண்ணுட்ட நீ எந்த ஊருன்னு கேட்டதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, "நான் வந்து துபாயிலேருந்து வரேன், அங்கேருந்து வரேன்" அப்படின்னு சொல்லி ஒரு எகத்தாளமாவே பேசிட்டு இருந்திருக்காங்க. என்ன கேட்குறோம் அப்படின்னா, இதுவே அந்த இடத்துல வந்து பசங்களா இருந்திருந்தா, காவல்துறை வந்து இப்படிதான் வந்து அமைதியா போயிருப்பாங்களா? போயிட்டு பசங்கள கூட்டு போய் ஜெயில்ல வச்சு அந்த கேஸ், இந்த கேஸ்ன்னு தேவையில்லாத கேஸ் எல்லாம் போட்டு அவங்க வாழ்க்கையே வந்து அழிச்சிருப்பீங்கல்ல. அப்போ வந்து பசங்களுக்கு ஒரு சட்டம், பொண்ணுங்களுக்கு ஒரு சட்டமா? அப்படின்றது தான் எங்களோட கேள்வி எல்லாமே. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இந்த ஐடியா புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.